இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூவில் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வாழைப்பூவு. இந்த வாழைப்பூவை உள்ள நரம்பை எடுத்துட்டு அதில் இருக்கிற வெங்காயம் தாள் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டு பொடுசாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு எங்கள் சேனலில் போட்டு விட்ருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாழைப்பூவை இப்படி பொடுசாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. வாட்டரில் போடாமல் தனியாக நறுக்கி வச்சுருந்தோம்னா அது வந்து கருப்பாயிரும், அதனால வாட்டரில் தான் நறுக்கி போடணும். அதுக்கு கொஞ்சம் பாசி பயிறு பாருங்க, பச்சை பயிறு, அதை வந்து பருப்பை கொஞ்சம் அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தேங்காய் பூ, தேங்காயை துருவி வச்சுருக்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சில்லி ஒரு 3 சில்லி, காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அது வந்து வாட்ரு. இது வந்து நம்ம வந்து இப்போ அடுத்து எப்படி செய்வோம்னு பார்ப்போம். வாழைப்பூவை கொஞ்சம் வேக வச்சு அவிய வச்சு வடித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்காக அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வாழைப்பூவை அலசி உள்ளே போடுங்க. நல்லா கழுவிட்டு இப்படி புழிஞ்சு போடுங்க. அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும், அவிய வச்சு இருத்து எடுத்துக்கிடுவோம். வாழைப்பூ வெந்துருச்சு, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். வாழைப்பூ சீக்கிரம் அவிஞ்சிரும். இது வந்து ரொம்ப துவர்ப்பு இருக்கும், அதனால தான் நம்ம கொஞ்சம் அவிச்சு இருத்துட்டோம்னா அந்த துவர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும், அதுக்காகத்தான் அவிக்கிறது. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுவோம். பூவை அவிய வச்ச தண்ணியை இருத்துட்டு வடிகட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடை அடுப்பில் வச்சுருக்கேன், இது வந்து சூடாகட்டும். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம், ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். சூடாயிடுச்சு, ஆயில் சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு, அதில் வந்து காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதக்கணும். அப்படி நல்லா இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். போதும். ஏற்கனவே நம்ம வந்து பூவுக்கு வந்து உப்பு போட்டு அவிச்சிட்டோம், அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போடுங்க. இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, தனித்தனியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லாத்துலேயும் பிடிக்கும், உப்பு பிடிக்கும். அதனால் நம்ம அதுக்கு வேறு தனியாக போட்டிருக்கேன், இதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். பருப்பு அவிச்சிருக்கோம்ல, அதுக்கு அது போடும்போது அது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும், கொஞ்சம் வெங்காயம் வதங்கிக்கிறோம். கொஞ்சம் நேரம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்படி வதக்கிட்டே இருங்க, ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பூ அவிச்சு இருத்து வச்சுருக்கோம்ல அதை போடுங்க. வாழைப்பூவை அவிச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பூவை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம், கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பருப்பு விடுவோம். எண்ணெயிலேயே கொஞ்சம் இதை ஃப்ரை ஆகிக்கணும், நல்லா இப்படி வதக்கோங்க, எண்ணெயிலேயே வதங்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். உப்பு ஏற்கனவே போட்டு அவிச்சாச்சு, அந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் சால்ட் போட்டாச்சு.
இன்னும் அடுத்து பருப்பு ஊற்றும் போது அது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். பூவெல்லாம் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. லைட்டாக வேக விட்டு வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். நீர் நல்லா கொஞ்சம் நீர் பிடிச்சிருக்குல்ல, அந்த நீரெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். உள்ள நீரெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றி, பாசிப்பருப்பு கொஞ்சம் அவிய வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ போடும். இது கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். சால்ட் நல்லா கவனமாக போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சால்ட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே வர்றேன். நீங்களும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சால்ட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ போடணும். அங்கே இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போட்டுக்குருவோம். தேங்காய் பூ போட்டு சால்ட்டு இருக்குதான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் தனித்தனியாக போட்டதுனால எனக்கு சால்ட் இருக்குது. நீங்கள் நல்லா சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.